ஒரு காலத்தில் இந்தியா இந்தியர்களால் ஆளப்படவில்லை. பிறர் எழுதிய சட்டங்களுக்குள் இந்திய நாட்டின் மக்கள் வாழ்ந்தனர். பின்னர் வந்தது 1947 ஆகஸ்ட் 15. இந்தியா விடுதலை பெற்றது. ஆனால் விடுதலை மட்டுமே போதுமானதா? நாடு சுதந்திரமானது. ஆனால் ஒரு கேள்வி எழுந்தது. இந்த நாட்டை யார் ஆள்வது? சட்டங்களை யார் எழுதுவது? அப்போது தேசத்தின் சிறந்த தலைவர்கள் ஒன்று கூடினர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது. 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். சமத்துவம், நீதி, சுதந்திரம், இந்த மூன்றையும் அடிப்படையாகக் கொண்டு 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது. இந்தியா ஒரு குடியரசாக மாறியது. இன்று முதல் இந்த நாட்டின் உண்மையான அரசர்கள் மக்களே. ஒரு காலத்தில் செங்கோட்டை அதிகாரத்தின் சின்னம். இன்று அதே செங்கோட்டை சுதந்திரத்தின் சின்னம். ஒவ்வொரு ஆகஸ்ட் 15லும் இந்திய பிரதமர் அங்கு தேசிய கொடியை ஏற்றுகிறார். குடியரசு தினத்தில் நமது நாட்டின் குடியரசுத் தலைவர் கர்த்தவ்ய பாத் முன்பு ராஜ்பாத் அங்கேதான் தேசிய கொடியை ஏற்றுவார் மற்றும் ரிப்பப்ளிக் டே பரேட் நடக்கும். இதன் மூலம் இந்தியா தனது ஒழுக்கத்தையும் வலிமையையும் உலகிற்கு காட்டுகிறது. இராணுவ அணிவகுப்பு, விமானங்களின் பறப்பு, மாநிலங்களின் கலாச்சாரம் ஒற்றுமையாக அணிவகுக்கின்றன. சுதந்திர தினம் நமக்கு விடுதலை தந்தது. குடியரசு தினம் நமக்கு பொறுப்பு தந்தது. அரசியலமைப்பை காக்க, தேசத்தை கட்டியெழுப்ப ஒவ்வொரு இந்தியனும் பொறுப்பேற்க வேண்டும். இதுதான் நாம் குடியரசு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் காரணம். ஜெய் ஹிந்த்.